ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேளையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்வான்ஸ்டு ஜாவா ப்ரோக்ராமிங்குரிய லேப் எக்ஸசைஸ் வந்து நம்ம ஒவ்வொன்றா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ப்ரோக்ராம், அதாவது பர்ச்சேஸ் ஆர்டர் ஃபார்ம் வந்து HTML-ம் செர்வ்லெட்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட 3 ஃபைல் வந்து தேவைப்படும். ஏன்னா நீங்கள் செர்வ்லெட் பொறுத்த வரைக்கும் XML ஃபைலை வந்து எடுப்பீங்க. நம்ம நோட் பேடை வச்சு பண்ண போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 3 ஃபைலாக தேவைப்படும். நீங்கள் சப்போஸ் அப்ளிகேஷன் ஏதாச்சும் ஒரு இதில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 ஃபைலே நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நோட் பேடில் டாம்கேட் வச்சு மட்டும் ரன் பண்ண போகிறனால செர்வ்லெட் யூஸ் பண்ணுறதுனா கண்டிப்பாக XML ஃபைல் ஒன்று வேணும். ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஃபைல் ஒன்று வேணும். அது போக HTML ஃபைல் வேணும். ஏன்னா அவங்க HTML ஃபார்மில் தான் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதை நம்ம எதில் சேவ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து டாம்கேட் வச்சுருந்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா வெப் ஆப்ஸ்ன்னு இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டர் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ சி அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பேர்னாலும் வைக்கலாம். இந்த சிங்கிற ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வெப் INF அப்படின்னு வைக்கணும். எப்பயுமே நம்ம ஒரு ஜாவா ஃபைலை பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே தான் வந்து போட்டு வைப்போம். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த வெப்புங்கிறதான் பார்த்தீங்க அப்படின்னா XML ஃபைலு. ஸோ இது போக நம்ம HTML ஃபைலை பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுக்குமே வெளியே வந்து போட்டிருப்போம். ஸோ இந்த 3 ஃபைலை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து கிளாஸஸ் அப்படிங்கிறதுக்குள்ள கண்டிப்பாக ஜாவா ஃபைல் போடணும். இந்த ஃபார்மேட்டில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரன் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் செர்வ்லெட், அதாவது ஜாவா ஃபைலை எப்படி வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக நீங்கள் இம்போர்ட் jakarta.servlet, அது போக jakarta.servlet.http, ஏன்னா நம்ம HTTP வச்சு பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே HTTP செர்வ்லெட் நீங்கள் ரிக்வெஸ்ட் வாங்குற மாதிரி இருக்கும், செர்வ்லெட்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது போக வந்து நார்மலாக IO .star எல்லா பேக்கேஜஸுமே நம்ம ஸ்டார் கொடுத்து எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கிறோம், பர்ச்சேஸ் ஆர்டர் செர்வ்லெட் அப்படின்னு வைக்கிறோம். இங்கே என்ன பேர் வைக்கலோ அதே மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வரப்போகிற எல்லாத்துலேயுமே கூப்பிடுங்க, அதாவது கால் பண்ணுங்கள். அதனால் இந்த பேரை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதை எக்ஸ்டெண்ட் பண்ணுது அப்படின்னா செர்வ்லெட் யூஸ் பண்ண போகிறேன், அதாவது HTTP செர்வ்லெட். நம்ம வந்து செர்வ்லெட்லேருந்து எடுக்க போகிறோம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குரோமில் ப்ராசஸ் ஆகிறதுனால HTTP யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் வாய்ட் டு போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் கெட்டும் கொடுக்கலாம், போஸ்ட்டும் கொடுக்கலாம். ஸோ நம்ம போஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மலாக HTTP செர்வ்லெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெக்வஸ்ட்டாக ஒன்று கொடுக்கும். ஸோ இப்போ வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும், அதை வாங்கிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எதை த்ரோ பண்ணுது அப்படின்னா செர்வ்லெட்டில் இது உங்களுக்கு எரர் கட்டுச்சு அப்படின்னா அந்த எரர் கட்டுறதுக்காக இந்த டேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். IO எக்ஸப்ஷனும் அதே மாதிரி தான். சப்போஸ் இந்த கோடிங்கில் எதாவது எரர் கட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட்டாக எரர் கட்டுறதுக்காக தான் நம்ம இது கொடுத்துருக்கோம். நீங்கள் இது கொடுக்காம ட்ரை கேட்ச்னு கொடுக்கலாம். கோடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம டேரெக்டாக த்ரோஸ்லேயே வந்து இந்த மாதிரி 2 லைனை நீங்கள் வந்து முடிச்சிடலாம். ஈஸியான ஒன்று தான். இப்போ நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம். அந்த ப்ரேஸை ஓப்பன் பண்ணி நார்மலாக நம்மளுக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க, பர்ச்சேஸ் ஆர்டர் ஃபார்ம். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் ஃபார்ம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஐட்டம் நேம் இருக்கும், ஒரு குவான்டிட்டி இருக்கும், அதோட ப்ரைஸ் இருக்கும். நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா என்னென்ன வாங்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டிடும். ஸோ இப்போ சப்போஸ் ஒரு பென்சில் வாங்குறீங்க அப்படின்னா அது பொறுத்த வரைக்கும் ஒரு பென்சிலு, ஸோ குவான்டிட்டி எத்தனை 10 பென்சில் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக ப்ராடக்ட்டை ஸ்ட்ரிங்கில் தான் கொடுப்போம். ஸோ அதனால் request.get parameter இங்கே கொடுக்குற இதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து HTML கோடில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்டீஜரில் நம்ம வாங்குறப்போ இன்டீஜர் % இதெல்லாமே வந்து நம்மளுக்கு இன்டீஜரில் வாங்குவோம். குவான்டிட்டி பொறுத்த வரைக்கும் 10, 20 அப்படிங்கிற நியூமரிக்காக தான் வரும். ஸோ ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரிங்கு, அதாவது வந்து கேரக்டர்ஸில் தான் வரும். ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா $.parse அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இன்டீஜர்னா இன்டீஜர் கொடுக்கணும், டபுள்னா உங்களுக்கு டபுளில் கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் இந்த 3மே வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் இங்கே என்ன கொடுக்கீங்களோ இதை கண்டிப்பாக அதாவது HTML நீங்கள் கால் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் காஸ்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா குவான்டிட்டி ப்ரைஸை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து நீங்கள் கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வந்து பிரிண்ட் ரைட்டர் அவுட் அப்படிங்கிறது, ரெஸ்பான்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டரில் வந்து கெட்டில் எடுத்துக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் இதில் கொடுக்கணும், செமிகோலன் வச்சுக்கணும். ஸோ நார்மலாக நீங்கள் வந்து என்ன டிஸ்பிளே ஆகணுமோ, அதாவது இது பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு பென்சில் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 5 பென்சில் வாங்குறீங்க அப்படின்னா, ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ஒரு பென்சில் வந்து ₹10 அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகி இந்த மாதிரி வந்து வரும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ பென்சில் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ குவான்டிட்டி மொத்தமாக வருது, ஸோ எல்லாமே இங்கே கொடுத்துருப்போம். அதான் வந்து நீங்கள் இந்த ஜாவா ஃபைலில் கொடுத்துருக்க இந்த இடம் ப்ளஸ்ன்னு கொடுத்து, ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை கால் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ப்ராடக்ட் வந்து இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டேரெக்டாக வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இது பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாவா ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து இந்த கிளாஸஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். வெப் INFக்குள்ளே கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் வந்து இதை கம்பைல் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்பைல் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் CMD அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் ஜாவா C, ஸோ நீங்கள் அந்த ஃபைலோட நேம் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி ஒரு கிளாஸ் ஃபைல் வந்து க்ரியேட் ஆயிரும்.
ஸோ கிரியேட் ஆயிரும். நான் ஆல்ரெடி பண்ணனால கிரியேட் ஆயிருக்கு. இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்போ ஒரு கிளாஸ் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு சர்வ்லெட் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு XML ஃபைல் வேணும். ஸோ அப்படிங்கிறனால XML ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த XML ஃபைல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஸோ இது பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான். என்ன அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு XML ஃபைல் பொறுத்த வரைக்கும் வெப் ஆப்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி வெப் ஆப் அப்படிங்கிறத முடிக்கணும். ஸோ கண்டிப்பாக இங்கே அந்த இது பார்த்துக்கோங்க, நடுவில் ஐஃபோன் வரணும். ஸோ இதை சேவ் பண்ணுறது கண்டிப்பாக .xml அப்படிங்கிற ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெப் அப்படின்னு சொல்லி தான் ஃபோல்டர் நேமே நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. அதாவது இந்த ஃபைலோட நேமே web.xml தான் சேவ் பண்ணுவீங்க. இந்த கோடிங் எல்லாமே நீங்கள் சர்வ்லெட் கோடிங் அப்படின்னா இந்த ஒரே கோடு தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சர்வ்லெட் யூஸ் பண்ணுறாங்க, சர்வ்லெட் டேக் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சர்வ்லரோட நேமும் ஸோ கிளாஸும் இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜாவா கோடில் வந்து சேவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பேர் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்வ்லெட் மேப்பிங் இந்த லைன் தான் ரொம்ப முக்கியம். இந்த சர்வ்லெட் மேப்பிங் அதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் முடிக்கிறப்போ சர்வ்லெட்டோட நேம் வந்து என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதை பார்த்துக்கணும். அதாவது சர்வ்லெட்டோட நேம் இங்கே இருக்கும், அதே நேம் தான். இங்கே வந்து URL பேட்டர்ன். இந்த URL பேட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே கொடுக்குற இதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் க்ரோமில் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக நீங்கள் சர்வ்லெட் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபைலும் நீங்கள் ஜாவா ஃபைலில் ரன் பண்ணி நீங்கள் வந்து இந்த பேரை கொடுத்தீங்க அப்படின்னாலே க்ரோமில் ரன் ஆயிரும். ஆனால் நம்மளுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா HTML யூஸ் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா HTML யூஸ் பண்ண சொல்லியிருக்கனால இதுக்கப்புறம் நம்ம HTML பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ HTML நீங்கள் எதில் சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த C ஃபோல்டருக்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா web.inf அதுக்கு வெளியே தான் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க. ஸோ இதே வந்து நம்ம பார்த்துடலாம். இது ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தான். HTML டேக் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எதில் வந்து ப்ராசஸ் ஆகணும் அப்படின்னா போஸ்ட் மெத்தட் நம்ம கொடுத்துருப்போம் ஜாவா கோடிங்கில். ஸோ அதனால் போஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக இங்கே வந்து ஜஸ்ட் ஆக்ஷனில் ஏதாச்சும் ஒரு ஃபைலோட நேம் கொடுப்போம். இங்கே லொக்கேஷன் கொடுத்துருப்போம். ஸோ ஏன் அப்படின்னா நம்ம சர்வ்லெட்டை வந்து HTML ஃபைலோட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த சர்வ்லெட்டில் கொடுத்த அந்த இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் சர்வ்லெட்டுங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த URL பேட்டர்னில் கொடுத்த அந்த பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருப்போம். ஸோ இங்கே வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேம் வேணும், ஒரு குவான்டிட்டி, ஒரு ப்ரைஸ் வேணும். இது எல்லாமே ஜாவா கோடிங்கில் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாவில் 3 இது வாங்கியிருக்கோம். ஸோ இந்த 3க்குமே வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இது 3மே நம்ம வந்து இங்கே க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இது 3க்குமே பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணினதுக்கப்புறம் இது ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தான் இந்த HTML ஃபைல் பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு நான் வந்து இது பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தான். இதில் சப்மிட் கொடுத்து போனால் இந்த ஜாவா கோடு வந்து நமக்கு எடுக்கணும். இதான் வந்து இந்த ப்ரோக்ராம். ஸோ ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான், பட் கொஞ்சம் லென்த்தாக இருக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இது அவுட்புட்டில் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி ரன் பண்ணுறது பார்க்கலாம். லோக்கல் கோஸ்ட் 8080 அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டு ஸ்லாஷ் கொடுத்து ஸோ உங்கள் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா C கோலன்லாம் எனக்கு இருக்குது, அதாவது C ஃபோல்டரில் வந்து எனக்கு இருக்குது. ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே பர்ச்சேஸ் ஆர்டர் சர்வ்லெட் .html ஏன்னா நம்ம HTML ஃபைல் தான் ரன் பண்ணணும். ஸோ அதனால் HTML இருக்குது. ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன வாங்க போகிறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ பென்சில் வாங்க போகிறேன். ஸோ அதோட குவான்டிட்டி வந்து 5 பென்சில் வாங்க போகிறேன். ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபா. ஸோ 5 ப்ரைஸ் அப்படின்னா சப்மிட் கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகி இந்த மாதிரி வரும். ஸோ இதை நீங்கள் இன்னும் பெருசாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து நீங்கள் அந்த ஜாவா கோடிங்கில் வந்து நீங்கள் டேக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். HTML டேக்ஸ் யூஸ் பண்ணி உள்ளே ரன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் HTML டேக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க சொன்ன பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து HTML ஃபார்மேட் சர்வ்லெட்டை யூஸ் பண்ணி பண்ணுறது. இதில் HTMLம் சர்வ்லெட் மட்டும் தான் யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. பட் நீங்கள் XML ஃபைல் ரன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சர்வ்லெட் வந்து HTMLோட கனெக்ட் ஆகும். அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ புரிஞ்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.